Exercise 1.6 Test for consistency and if possible solve the following system of equations by rank method. So இதில 3 equation கொடுத்திருக்காங்க. First subdivision question பார்க்க போறோம். X minus y plus 2z is equal to 2, 2x plus y plus 4z is equal to 7, 4x minus y plus z is equal to 4. இதில பாத்தீங்கன்னா x, y, z அப்படிங்கிறது unknowns. So number of unknowns வந்து 3 இருக்கு. So x, y, zங்கிற number of unknowns வந்து 3 இருக்கு. So first step நம்ம solutionல என்ன பண்ண போறோம் அப்படின்னா augmented matrix. Augment matrix அப்படி என்னது அப்படின்னா combination of A and B matrix. So இதில A matrix என்னன்னா இந்த coefficient of x, y, z ஒவ்வொரு equationல இருக்கக்கூடிய ஒவ்வொரு coefficient x, y உடைய coefficient வந்து A matrix இருக்கும். இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் டர்ம்ஸ் எல்லாமே Bங்கிற மேட்ரிக்ஸா இருக்கும். ஸோ இந்த ரெண்டும் கம்பைன் பண்ணது தான் ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ். ஸோ நம்ம ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் நம்ம இப்போ எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்துட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் ரோவாக நமக்கு வந்து மாறிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் 1 அது அப்படியே ஃபர்ஸ்ட் ரோவாக மாறிடும். ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 1. So first equation will become the first row. Z உடைய coefficient 2. So இப்போ நமக்கு வந்துட்டு first row கிடைச்சிருச்சு. So இங்க இருக்கக்கூடிய 2 வந்துட்டு இது first rowலயே இன்னொரு ஒரு காலமா இருக்கும் நமக்கு. இப்போ அதே மாதிரி second equation வந்துட்டு second rowவா மாறும். So second equation இங்க என்னது அப்படின்னா x உடைய coefficient 2, y உடைய coefficient 1, z உடைய coefficient 4, அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்துட்டு இங்கே வந்து 7ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே லாஸ்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ரோவா இங்கே மாறிடும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் 4 அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் இஸ் மைனஸ் 1, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஜெட் இஸ் 1 அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஹியர் இஸ் 4. ஸோ நம்ம ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் ஏ பார் பின்னு எழுதியாச்சு. ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் நம்ம எப்போவுமே ஏ பார் பின்னு தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் ஸ்கொயர் ப்ராக்கெட் குள்ளார. ஸோ இதை வந்துட்டு இப்படி நடுவில் பார்ட்டிஷன் பண்ணி எழுதுனா இதுதான் ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ். நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸை நான் ரெடியூஸ்டு ரோ எஷலன் ஃபார்ம் கொண்டு வந்துட்டு நம்ம மாற்றணும். ஸோ அதுக்கு நான் என்ன ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ ரோ எஷலன் ஃபார்மில் செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை 0 ஆக்கணும். அதே மாதிரி லாஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸையும் நம்ம 0 ஆக்கணும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை நான் வந்துட்டு 0 ஆக்கணும்னா ஃபர்ஸ்ட் ரோவை நான் எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரோவில் எனக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்துட்டு நான் ஜீரோவாக தான் இருக்கணும். ஸோ 1 வந்துட்டு நான் எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஷுட் பி எ நான் ஜீரோ எலிமெண்ட். ஸோ 1 அப்படியே நம்ம வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. ஸோ செகண்ட் ரோவில் இந்த எலிமெண்ட்டை நான் 0 ஆக்கிறதுக்கு இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போது இந்த 1 வந்து நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணினேன் அப்படின்னா 1 into 2 2, 2 minus 2 0ன்னு கிடைச்சிரும். ஸோ அதுக்காக நான் ஃபார்முலா எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா R2 is equal to R2 minus 2R1ன்னு எழுத போகிறேன். இப்போ அதே மாதிரி தேர்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை நான் 0 பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ எப்போவுமே ஃபர்ஸ்ட் இனிஷியலாகவே ஃபர்ஸ்ட் ரோவோடவே நம்ம ஆப்ரேஷன் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே 4 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போது 4 இது ஃபர்ஸ்ட் ரோவை வந்து நான் ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 into 4 நான் மல்டிப்ளை பண்ணனா 4ன்னு கிடைக்கும். ஸோ 4 minus 4 எனக்கு இந்த எலிமெண்ட் வந்து 0 ஆகிடும். ஸோ அதுக்கு நான் ஃபார்முலா எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா R3 is equal to R3 minus 4R1ன்னு எழுத போகிறேன். ஸோ ரெண்டு ஃபார்முலாவை எழுதியாச்சு. செகண்ட் ரோக்கான ஃபார்முலா, தேர்ட் ரோக்கான ஃபார்முலா எழுதியாச்சு. ஸோ இதுலேருந்து நமக்கு ஈக்குவலன் மேட்ரிக்ஸ் எப்படி கிடைக்க போகுது அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சுமே இருக்காது. 1 minus 1 2 அது அப்படியே தான் இருக்கும். செகண்ட் ரோவில் 2 இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோவோட 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 2 minus 2 இங்கே என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அதே மாதிரி இங்கே 1 minus of minus 2 அப்போது மைனஸ் இங்கே ஆன்சர் வந்துட்டு 3ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே 4 into 2 into 2 4. ஸோ இங்கே ஆன்சர் வந்துட்டு 0ன்னு மாறிடும். ஸோ இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 7 into
7 minus 2 into 2 4 7 minus 4 answer வந்துட்டு 3 னு கிடைக்கும். So third row எப்படி change ஆக போகுது அப்படின்னா 4 அப்படியே தான் இருக்கும் minus 4r1 போட்டிருக்கோம். So 4 into r1 4 minus 4 இங்கே நமக்கு என்னவாயிடும் 0வா மாறிடும். இப்போ அதே மாதிரி minus 1 minus into minus 4 so minus into minus 4 plus 4 so answer வந்துட்டு 3 னு கிடைக்கும். So next step பாத்தீங்கன்னா 1 இங்க இருக்கு 1 minus 4 into 2 8 so answer வந்துட்டு 1 minus 8 வந்துட்டு minus 7 னு கிடைக்கும். அதே மாதிரி இங்க 4 minus 4 into 2 8 so 4 minus 8 இங்க answer வந்துட்டு minus 4 னு கிடைக்கும். So next step row echelon formல இந்த எலிமெண்ட்டையும் நான் 0 ஆக்கணும். அதாவது third rowல இருக்க second element. இந்த triangle வந்துட்டு எனக்கு satisfy ஆகும். இந்த element second rowல இருக்க first element, third rowல இருக்க first two elements எனக்கு 0 ஆகணும். So இது 0 ஆகணும்னா இப்போ நம்ம வந்து R2 ஓட நம்ம work out பண்ணிக்கலாம். So இங்க 3 already இருக்கு. So 3 minus 3 இந்த இடம் 0 ஆயிடும். So நான் அதுக்கு formula நான் எப்படி எழுத போறேன் அப்படின்னா R3 is equal to R3 minus R2 னு நான் ஃபார்முலா எழுத போறேன். அப்படி எழுதுனேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு செகண்ட் எலிமெண்ட் ஆஃப் தேர்ட் ரோ வந்துட்டு 0 னு கிடைச்சிடும். ஸோ இதுல இருந்து கிடைச்ச ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னா ஃபர்ஸ்ட் ரோல எந்த சேஞ்சுமே இருக்காது. as it is 1 minus 1 2 2. ஸோ இதுல எந்த சேஞ்சுமே இருக்காது. செகண்ட் ரோலையும் எந்த சேஞ்சுமே இருக்காது. இந்த மேட்ரிக்ஸ்ல என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் வரப்போகுது. ஸோ 0 3 0 3 இது அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ தேர்ட் ரோல 0 மைனஸ் 0 நமக்கு 0 தான் கிடைக்க போகுது. 3 மைனஸ் 3 இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ 3 மைனஸ் 3 நமக்கு 0ன்னு மாறிடும். அதே மாதிரி மைனஸ் 7 மைனஸ் 0 ஆன்சர் மைனஸ் 7 அப்படியே தான் இருக்கும். மைனஸ் 4 மைனஸ் 3 வந்துட்டு மைனஸ் 4 சேம் சைனா இருக்கனால ரெண்டுமே ஆட் ஆகி சைன் அப்படியே ரிட்டைன் ஆகும். ஸோ 4 plus 3 7 ரெண்டுமே மைனஸ்னால மைனஸ் 7 போட்டுக்கிறோம். ஸோ இதுதான் நமக்கு இப்போ கிடைச்ச ரோ echelon ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ கிடைச்சிருக்க இந்த கம்ப்ளீட் மேட்ரிக்ஸ் வந்துட்டு நம்ம ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த நடுவில் இருக்க இந்த மேட்ரிக்ஸ் மட்டும் நம்ம வந்து ஏ மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ தனித்தனியாக இந்த ஏ மேட்ரிக்ஸுடைய ரேங்க்கும் இந்த ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸுடைய ரேங்கையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த ஏ மேட்ரிக்ஸுடைய ரேங்க் வந்துட்டு ரோ ஆஃப் ஏ அப்படின்னு வைக்கணும். ஸோ ரோ ஆஃப் ஏ வந்துட்டு அதனுடைய ரேங்க் பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் வந்துட்டு ஏ மேட்ரிக்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ நான் ஜீரோ, செகண்ட் ரோவும் நான் ஜீரோ, தேர்ட் ரோவும் நான் ஜீரோ. ஸோ இப்போ 3 நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் இருக்கனால அதனுடைய ரேங்க்கும் நமக்கு இங்கே என்னவா இருக்கு 3ன்னு கிடைக்குது. ஸோ இப்போ இந்த ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் இந்த ஃபுல் மேட்ரிக்ஸோட ரேங்க் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோவும் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஜீரோவாக இருக்கு, செகண்ட் ரோவும் பார்த்தீங்கன்னா நான் ஜீரோவாக இருக்கு, தேர்ட் ரோவும் நான் ஜீரோவாக இருக்கு. ஸோ அப்போ ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் ஏ பார் பி அதனுடைய ரேங்க் ரோ ஆஃப் ஏ பார் பி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 3ன்னு இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் நான் ஜீரோஸும் எலிமெண்ட்ஸ் வந்து 3ன்னு இருக்கனால ரேங்க் ஆஃப் ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸும் ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் ரெண்டுமே நமக்கு 3 தான் இருக்கு. ஸோ இதில் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இங்கே கொடுத்துட்டோம், XYZன்னு இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸும் நமக்கு இங்கே வந்து 3 தான். ஸோ எப்போ ஒரு சிஸ்டம் வந்துட்டு ரேங்க்கும் ஈக்குவலாக இருந்து ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸோடைய ரேங்க்கும் ஏ மேட்ரிக்ஸோடைய ரேங்க்கும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த சிஸ்டம் வந்துட்டு கன்சிஸ்டன்ட் சொல்லுவாங்க. இப்போ இதில் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸும் ஈக்குவலாக இருக்கனால இந்த சிஸ்டம் நம்ம வந்து யூனிக் சொல்யூஷன் சொல்லுவோம். ஸோ நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் திங் டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி. ஸோ எல்லாமே இப்போ நம்ம இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இந்த சிஸ்டம் வந்து கன்சிஸ்டன்ட் நம்ம டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா சால்வ் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம ஃபைனலாக கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் ஈக்குவலன்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஈக்குவலன்ட் ஃபைனல் மேட்ரிக்ஸை நம்ம அப்படியே சால்வ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே XYZன்னு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதணும். செகண்ட் ரோவையும் அதே மாதிரி எக்ஸ் டேர்ம் இல்லை 0 ஆயிடும், வெறும் ஒய் டேர்ம் மட்டும் இருக்கு. ஸோ 3y இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி லாஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் டேர்ம் இல்லை 0 ஆயிடுச்சு, ஒய் டேர்ம் இல்லை 0 ஆயிடுச்சு.
வெறும் z term மட்டும் இருக்கு. So minus 7z is equal to 7 கிடைக்கும். So நம்ம இதை எப்படி solve பண்றதுன்னு பார்ப்போம். First equation இந்த first row ல இருந்து நான் அப்படியே எழுத போறேன். So 1 into x, x மட்டும் கிடைக்கும். Next stepல minus 1 இருக்கு. So minus y. Next step plus 2 இருக்கு. So plus 2 is equal to 2. So next equation இங்க x term இல்ல 0 ஆயிடுச்சு. இங்க 3 மட்டும் இருக்கு. So 3y z termும் இல்ல 0 ஆயிடுச்சு. is equal to இங்க என்ன கொடுத்திருக்காங்க 3 ன்னு கொடுத்திருக்காங்க. So அதை இங்க நம்ம எழுதணும். அதே மாதிரி last row 0 ஆயிடுச்சு x. So yயும் 0 ஆயிடுச்சு. So minus 7z is equal to minus 7. இதுதான் இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய final augment matrix row echelon formல இருக்கக்கூடிய matrixல இருந்து இந்த equations நம்ம இப்ப எழுதியிருக்கோம். So இந்த மூணு equationல இருந்தும் இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா 3y is equal to 3ன்னு கிடைக்குது. So 3y is equal to 3 அப்படின்னா yயோட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைக்கும் அப்படின்னா y is equal to 3/3ன்னு கிடைக்கும். So y is equal to 3/3னா yயோட வேல்யூ 1ன்னு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா minus 7z இருக்கு, இங்கே minus 7z இருக்கு. So ரெண்டுமே கேன்சல் ஆயிட்டு z-னுடைய வேல்யூ நமக்கு இப்போ என்னன்னு கிடைச்சிருக்கு 1ன்னு கிடைச்சிருக்கு. So z-னுடைய வேல்யூ 1, yயோட வேல்யூ 1. இந்த ரெண்டு வேல்யூயும் இந்த ஈக்குவேஷன்ல போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். So x-ஓட வேல்யூ தெரியாது, நம்ம அப்படியே தான் வச்சுக்க போறோம். மைனஸ் yயோட வேல்யூ நமக்கு இங்கே 1ன்னு கிடைச்சிருக்கு. So minus 1 plus z-னுடைய வேல்யூ 1ன்னு கிடைச்சிருக்கு. plus 1 is equal to 2ன்னு போடும். So next stepல பார்த்தீங்கன்னா இங்கே 1 minus 1 0 ஆயிடும் is equal to 2. So x-னுடைய வேல்யூ இப்போதைக்கு நமக்கு 2ன்னு கிடைச்சிருக்கு. So இங்கே கிடைச்சிருக்க equation 1, 1, 2ன்னு கிடைச்சிருக்கு. So x minus y plus 2z is equal to 2ன்னு கிடைக்கும். So இப்போ இந்த equationல இந்த yக்கு கிடைச்சக்கூடிய வேல்யூ 1, z-க்கு கிடைச்சக்கூடிய ஆன்சர் 1, இது எல்லாமே இங்க போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இங்க x-க்கு பதிலா என்னன்னு தெரியாது. ஸோ x அப்படியே வச்சுக்கிறோம். இந்த y-க்கு பதிலா இந்த y-யோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ மைனஸ் 1 அப்படியே கிடைச்சிருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா 2 இருக்கு ஆல்ரெடி z-க்கு முன்னாடி. ஸோ 2 இன்ட்டு z-னுடைய வேல்யூ வந்துட்டு 1 இங்க. ஸோ 2 இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க 2 இங்க அப்படியே தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா x இங்க 2 into 1 2, 2 minus 1 1. So x plus 1 is equal to 2ன்னு கிடைக்கும். So next stepல இங்க இருக்க plus 1 equationக்கு அந்த பக்கம் போச்சுன்னா minus 1ஆ மாறிடும். So 2 minus 1 ஆன்சர் வந்துட்டு 1ன்னு கிடைக்கும். So இப்போ நம்ம x-னோட வேல்யூ, y-னுடைய வேல்யூ, z-னுடைய வேல்யூ மூணு வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. So உங்க கொஸ்டின்ல கேட்டிருக்க solve the following system of equation. So we have solved. So x-னுடைய வேல்யூ 1, y-னுடைய வேல்யூ 1, z-னுடைய வேல்யூ எல்லா வேல்யூமே நமக்கு இப்போதைக்கு 1ன்னு கிடைச்சிருக்கு. So this is the final solution.